படிப்பு மட்டும் தாங்க நம்ம கிட்ட இருக்க பெரிய ப்ராப்பர்ட்டி. அதனால அதை யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த நேரத்திலயும் விட்டு கொடுத்துறாதீங்க. நான் ஒரு டாக்டர் ஆகணும், இல்ல இன்ஜினியர் ஆகணும், PhD முடிச்சுட்டு டாக்டரேட் பட்டம் வாங்கணும், இதெல்லாம் எப்படி நடக்கும்? கவலைப்படாதீங்க. உங்களை படிக்க வைக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ ஃபுல்லா அதை தான் நம்ம பேச போறோம். அதனால இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, இருக்கிற காசை வச்சு நான் சாப்பிடுவேன், என் குழந்தைங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுப்பேன், ஆனா அதுங்களை எப்படி படிக்க வைக்கிறது? அதுக்குதான் இருக்கே ஸ்காலர்ஷிப் டு சன் அண்ட் டாட்டர் ஆஃப் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். ஆமாங்க, உங்க குழந்தைங்க நீங்க அவங்க பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அவங்க 11th இருந்து போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிக்க முடியும். இல்ல அதனால அவ்வளவு தூரம் என்னால படிக்க முடியாது, நான் ஒரு பாலிடெக்னிக் ITI தான் படிக்க முடியும் அப்படின்னு உங்க குழந்தைங்க நினைச்சாங்கன்னா அதுக்கும் ஸ்காலர்ஷிப் தராங்க. எல்லாத்துக்குமே சேர்த்து வருஷம் 6000 ரூபாய் வரைக்கும் தராங்க. இதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மாவட்டத்துல இருக்கிற டிஃபரண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அது வாங்கி ஃபில் பண்ணிட்டு அவங்க கேக்குற சான்றிதழ்களை எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு நீங்க கொடுத்துட்டு வந்தா மட்டும் போதும். நான் வேலைக்கு போனாதான் எங்க வீட்லயே அடுப்பெரியும், ஆனா எனக்கு பிறந்திருக்க குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளி, அவ படிச்சா மட்டும்தான் அவளுக்கு ஃபியூச்சர் எல்லாமே இருக்கு, அதுக்கு நான் எப்படிதான் படிக்க வைக்கிறது? ஓகே, டோன்ட் வரி. ஸ்காலர்ஷிப் ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 9th onwards ஸ்கீம் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்க மாற்றுத்திறனாளி குழந்தைங்களை 9th இருந்தே படிக்க வைக்கிறாங்கன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புங்க. அதுக்கு வருஷம் உங்க குழந்தைங்களுக்கு 7000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்கறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க மாவட்டத்துல இருக்கிற டிஃபரண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அது வாங்கி நீங்க ஃபில் பண்ணிட்டு அவங்க கேக்குற சான்றிதழ்களை எல்லாத்தையுமே நீங்க அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். நான் இப்பதான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சேன், PhD பண்ணணும், அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல. எங்க அப்பா கவர்மெண்ட் சர்வெண்டா ஒர்க் பண்ணாங்க, டியூட்டி இருக்கும் போதே அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப யாருங்க என்ன படிக்க வைப்பா? அவ்வளவுதானே. உங்களுக்காக தான் டிசீஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ் டியூட்டில இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, நீங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் அதுல நீங்க 60% மார்க் வாங்கியிருந்தா மட்டும் போதும். நீங்க ஃபுல் டைமா தொடர்ந்து 3 வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல PhD பண்றதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் வீதம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, டைரக்டரேட் ஆஃப் கொலீஜியேட் எஜுகேஷன் இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அது வாங்கி ஃபில் பண்ணிட்டு உங்ககிட்ட கேக்குற கரெக்டான டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிட்டு வந்தா மட்டும் போதும். ஹே, நான் தான் 10th ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் தெரியுமா? ஆனா நான் பாலிடெக்னிக் படிக்கணும், அதுக்கு தான் வீட்ல பணம் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன் யோசிக்கிறீங்க? தந்தை பெரியார் அவார்டு இருக்கே, அதை வச்சு உங்களால படிக்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் 10th எக்ஸாம் ரிசல்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் BC, MBC, DNC கேட்டகரியில இருந்து டாப்ல வர 2 கேர்ள் 2 பையன் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வருஷத்துக்கு 5000 ரூபாய் வீதம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. இதை நீங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க மாவட்டத்துல இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் மைனாரிட்டி வெல்ஃபேர் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குவாங்க ஃபார்ம். அதை நீங்க ஃபில் பண்ணிட்டு அவங்க கேக்குற டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். மச்சான், 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு தெரியுமா? அதுல எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நான் ஃபர்ஸ்டா செலக்ட் ஆயிருக்கேன். ரொம்ப பெருமையாவும் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. ஆனா ஒரு கவலை மச்சி, எனக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும், வீட்ல அம்மாவே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கே தெரியும். டே, அதுக்கு ஏன் கவலைப்படுற? அதுக்குதான் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அவார்டு இருக்கே. ஒவ்வொரு வருஷமும் 12th எக்ஸாம் ரிசல்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து BC, MBC, DNC கேட்டகரியில டாப்ல வர்ற 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு 4 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷம்
5,000 rupees கொடுக்கறாங்க. இதை நீங்க எப்படி அப்ளை பண்றதுன்னா உங்க மாவட்டத்துல இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் மைனாரிட்டி வெல்ஃபேர் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு உங்ககிட்ட கேக்குற கரெக்டான டாக்குமெண்ட்ஸை நீங்க அட்டாச் பண்ணாவே போதும். நான் டேராடூன்ல இருக்கிற ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்டரி காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கண்டினியூ பண்ணணும்னா எனக்கு பண உதவி தேவைப்படுது. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்டரி காலேஜ் டேராடூன் ஸ்காலர்ஷிப்பை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து நீங்க டேராடூன்ல இருக்கிற மிலிட்டரி காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படின்னா பர் இயருக்கு 12,000 rupees உங்களுக்கு கிடைக்கும். இத நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் கொலிஜியேட் எஜுகேஷன் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வாங்கி ஃபில் பண்ணுங்க. அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸை கரெக்டா அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. நான் ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன். இந்த காலத்துல பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதே கஷ்டம். எப்படியோ முட்டி மோதி எங்க வீட்டுல படிக்க வச்சுட்டாங்க. அடுத்து நான் யூஜி பிஜி எல்லாம் பண்ணணும். ஆனா அதுக்குள்ளயும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது மில்லுக்கு அப்படி அனுப்பிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க வீட்டை நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா படிக்கலாம். அதுதான் EVR நாகமை ஸ்காலர்ஷிப். ஆமாங்க, நீங்க யூஜி பிஜி அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சீங்கன்னா தான் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். உங்க காலேஜை பொறுத்து இந்த ஸ்காலர்ஷிப் வேரியபிள் ஆகும். நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் கொலிஜியேட் எஜுகேஷன் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வாங்கி ஃபில் பண்ணுங்க. அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸை கரெக்டா அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. என் குழந்தை 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஆனா நான் ரூரல் ஏரியாவில் இருக்கேன். என்கிட்ட கையில காசே இல்லை. நானே ரேஷன்ல கொடுக்குற அரிசி பருப்பை தான் வாங்கி சாப்பிட்றேன். எப்படி அவளை படிக்க வைக்க போறேன் அப்படின்னீங்கன்னா இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் ரூரல் MBC DNC கேர்ள்ஸ் ஸ்கீம் இருக்கு. இதுல ஒன்லி பெண் குழந்தைங்க ரூரல்ல இருக்கணும். அதுவும் MBCயா DNCயா இருக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு 3ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் 500 ரூபாய் கொடுக்கறாங்க. 6ஆம் கிளாஸ் படிக்கிற பெண் குழந்தைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. சரி, இதை நான் எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்க மாவட்டத்துல பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு அலுவலகம் இருக்கு. அங்க போயிட்டு அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை வாங்கி ஃபில் பண்ணிட்டு அவங்க கேக்குற உங்ககிட்ட இருக்க சான்றிதழ்களை அதோட இணைச்சு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இத்தனை ஸ்காலர்ஷிப் இருக்கு உங்க படிப்புக்கு. படிக்கிறவங்களை இந்த உலகம் மட்டும் இல்ல, எல்லாருமே அரவணைப்பாங்க. அதனால இருக்கிற வாய்ப்புகளை கரெக்டா யூஸ் பண்ணி படிங்க. இன்னும் உங்களுக்கு நேஷனல் லெவல்ல எவ்வளவு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, பிரைவேட்ல இருந்து எவ்வளவு ஸ்காலர்ஷிப்பை நீங்க பெற முடியும், அதுக்கு என்னெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்றத பார்ட் 2 பார்ட் 3 வீடியோல உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். இந்த வீடியோல இந்த ஸ்கீமை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட ஃபுல் வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா எல்லா விஷயமும் புரியும். இது வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு ஆதரவுக்கும் பெரிய பெரிய நன்றிகள். வர்ற வீடியோக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட பிக் ஸ்ட்ரென்த். மறக்காம நாங்க போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ.